எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வறுமையிலேருந்து நம்மளைய காப்பாற்ற வாராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம தொடர்ந்து வாராகி அம்மனை பற்றியே பார்த்துட்ருக்கோம். அப்போது மற்ற தெய்வங்களில் வழிபாடு செஞ்சால் நமக்கு அந்த பலன் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வாராகி அன்னை காளியோட அம்சம் அப்படிங்கிறதுனால நம்ம நினைக்கிற விஷயம் உடனே கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியும் அன்னை நமக்கு வழிகாட்டுவாள். அதனால தான் வாராகி வழிபாட்டை நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வறுமையிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பதிவு இருக்குது. வறுமை எதனால் வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வரும். நம்மளால் முடிகிற பட்சம் வரைக்கும் வறுமையை நம்ம சமாளிப்போம். முடியாத பட்சத்தில் தான் நம்ம வழிபாடுகள்லையும் இந்த மாதிரி நம்பிக்கைகளில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். நம்பிக்கைகள் தப்பில்லை, ஆனால் கஷ்டமும் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். அதை நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். சரி, அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாராகி அன்னை அஷ்டமி நாயகி. அன்னைக்கு 8 வாரம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது. ஏன்னா வாராகி அஷ்டவாராகியா அம்மன் தோன்றியிருக்காள். அதனால் 8 சனிக்கிழமைகள் அம்மனுக்கு விரதம் இருந்து நம்ம பூஜை செய்யும்போது அந்த பலன் நம்மளோட வறுமையை நீக்கும், பணவரவை அதிகரிக்கும். அஷ்டமி நாயகி அப்படின்னு அம்மனுக்கு நாமம் இருக்குது. அஷ்ட வாராகிகள் இருக்காங்க. 8 வாரங்கள் நீங்கள் வாராகி பூஜை செய்யும்போது ஒரு வாரத்துக்கும் ஒரு வாராகியோட அருள் கிடைக்கும்போது 8 வாரங்கள் நிறைவடையும் போது தேவியோட அருள் முழுசாக கிடைக்கும். இந்த வழிபாடை எப்படி செய்யணும்னா, ஒரு சனிக்கிழமையும் காலையில் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே செய்யலாம். இல்லை காலை நேரங்களில் வேலை இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை, அதுவும் இரவாக இருந்தால் இன்னும் சிறப்பு, 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம். அன்னைக்கு சிலை வச்சிருக்கிறவங்க அதுக்கான பூஜைகளை செஞ்சு அபிஷேகம் ஆராதனை செய்யணும். இல்லை படம் தான் வச்சிருக்கிறவங்க படத்துக்கு மலர்கள் சாத்தலாம். படமும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன பதிவுப்படி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதில் அன்னையை எழுந்தருளை செஞ்சு அந்த தீபத்தை வாராகி அன்னையாக நினச்சி பூஜை செய்யலாம். இப்போது அந்த பூஜைக்கான வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுருப்பீங்க. மலர்கள் சாத்தியாச்சு. அன்னைக்கு முன்னாடி 2 தீபம் ஏற்றி வைக்கணும். மண் அகல் விளக்கு தீபமே ரொம்ப பெருசு. மண் தீபம் ஏற்றுறது தான் எப்போவுமே பூஜைக்கு உகந்தது. இந்த வெத்தலை தீபம், அந்த தீபம், இந்த தீபம் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெறும் மண் விளக்கில் முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுங்க. முடியலையா இருக்கவே இருக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. தீபம் ஏற்றி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் அனைத்துமே படைக்கலாம். ஏன்னா அன்னையின் சக்தி காட்டு பன்றியின் உருவம் அப்படிங்கிறதுனால பூமிக்கு அடியே விளையிற பொருட்கள் எல்லாமே அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம். முடியாதவங்க, என்னால் செய்ய முடியாது, சமைக்க முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கடையில் எள்ளுருண்டை வாங்கிட்டு வச்சாலே போதும். அன்னைக்கு உகந்த ஒரு நெய்வேத்தியம் தான். எல்லாம் வச்சாச்சா, இப்போது மந்திரம் வேணும். என்ன மந்திரம்? ஏற்கனவே வாராகி அம்மனோட மந்திரங்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வியாபாரம் செழிக்க அப்படின்னு ஒரு மந்திரம் கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த மந்திரம் வாராகி அன்னையோட மூல மந்திரத்திலேருந்து உருவானதான். அதை நீங்கள் பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை மந்திரங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அன்னையோட 12 திருநாமங்கள் நான் போன பதிவில் கொடுத்துருக்கேன். அந்த 12 திருநாமங்களை 18 முறையோ 108 முறையோ திருப்பி சொல்லிட்டு வாங்க. அன்னையோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூஜையை தொடர்ந்து 8 வாரங்கள் செஞ்சுட்டு வரணும். நேரத்து தான் ரொம்ப முக்கியம். இப்போது முதல் வாரம் காலையில் 6 மணிக்கு பண்ணுறீங்க, 2வது வாரம் முடியல சாயங்காலம் 8 மணிக்கு பண்ணுறேன், அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு வாரத்தில் என்ன நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்தில் தான் இந்த 8 வார பூஜையுமே இருக்கணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. காலையில் முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாயங்காலமே பூஜையை செய்யுங்க. 8 வாரமும் ஒரே நேரத்தில் அந்த பூஜை நடக்கணும். கரெக்டாக இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களோட தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வறுமை படிப்படியாக கண்டிப்பாக நீங்கும். இந்த 8 வாரம் முடியறதுக்குள்ள உங்களோட பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கும். ஏன்னா இது வாராகி அன்னைக்கு உகந்த ஒரு பரிகாரம்.
அஷ்டவாராகிகளோட சக்தியை முழுசாக கொடுக்கக்கூடிய இந்த 8 வார பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம சொல்ல இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.